என்னங்க இது என்னன்னு தெரியுமாங்க? சர்பத்துங்க. தண்ணி சர்பத்து கிடையாது, இளநீ கிடையாது. அங்கிட்ட ஒருத்தர் மூத்தத்தை வச்சு விட்டுருக்கியா? எங்கதான் கிடைக்குதுன்னு தெரியுமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூமாவட்டியோட ரீல்ஸ் தான் பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். கூமாவட்டியோட ரீல்ஸ் மட்டும் இல்லாம அங்க என்ன நடக்குது, அங்க எப்படி போறது நடக்குது, வேற அந்த ட்ரெண்டை வச்சு மோஸ்ட்லி என்னென்ன யூஸ் பண்றாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள மொத்தம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கல தெரியாது. ஒரு கூமாப்பட்டியை பாருங்களா, எங்க ஒரு கூமாப்பட்டிக்கு வாங்க. தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஐலாண்டுங்க. தரமா இருக்கும். தண்ணிக்குள்ள குளிக்கும் போது சில தின்னு உரசிட்டு போகுது, வேறாள் மீன் உள்ள தொடைக்கல போகுது. கட்லாக்கு அப்படியே கண்டமானத்தை உரைச்சு போகும்போது அவ்வளவு சுகமா இருக்கு. கட்டர்னு கடிச்ச மாதிரி இருக்கு. தண்ணிய பாத்தீங்களா? எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. கம்ப்யூட்டர் பேசிக்கிட்டு பேசாத வெறியாகுது எனக்கு. இந்த மோஸ்ட்லி இந்த வார்த்தையில தான் வந்து எல்லாம் விழுந்துட்டானுங்க போல. மோஸ்ட்லி சர்பத்து மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு குட்டை தண்ணிக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நண்பாணி. ஆனா அதையும் நம்பி பல பேர் அங்க போறாங்க. நானும் அங்க போயிருப்பேன். வரல எப்படியோ. எங்க ஊரை பாருங்க, எங்க ஊர் தண்ணிய பாருங்க. எங்க லவ் பண்ணி வரா, லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க. அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தம். எங்க எங்க ஊர்ல 2 நாள் குளிச்சா போதும். அரண்டு மேரேஜ், லவ் மேரேஜ் எல்லாமே சக்சஸ். எங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டம், டெம்பரேச்சர், டிப்ரெஷனு, பிரேக்கப் பார்த்தா டைவர்ஸ், ஒரு பூசணக்கம் பேசுறது பயங்கரமா ரீச் ஆகும். முக்கியமா அடுத்த ஒரு நண்பர்களே, இந்த குட்டையில மட்டும் தான் ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கலாம். அதுதான் கிடையாது. கூமாப்பட்டி தண்ணிய பாருங்க. நீங்க 10 போயிடவா, 12 போயிடவா, 60 போயிடவா. கவலைப்படாதீங்க. லவ் பண்ணி டிவைஸ் ஆயிடுச்சா, கல்யாணம் பண்ணி டிவைஸ் ஆயிடுச்சா, கல்யாணம் முடிச்சு குழந்தை முடிக்கிறா, கவலையே படாதீங்க. பி காப்பி கவலையே படாதீங்க. நம்ம ஊரு கூமாப்பட்டி தண்ணியை குடிச்சுட்டு வச்சுக்கோங்க. ஏங்க 2 குழந்தை பிறக்கும், நான் தாரண்டி. கல்யாணம் முடிச்சு 2 குழந்தை பிறக்கும். லவ் பண்ணி டிவி செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நண்பர்களே, இன்னி யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை, ஏதாவது எனிதிங்ஸ், ஸோ டோன்ட் வரி. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கோயிலுக்கு போவானா, ஹாஸ்பிட்டல் போவானா, எங்கேயுமே போவானா, இவர் சொல்றதை பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கூமாப்பட்டி போங்க, சரியாங்க. வாங்கங்க, நிறைய டிராமா பண்ணிட்டு தெரியுறீங்களா? இத்துடன் இந்த செய்தி முடிவெடுக்கும். நண்பர்களே, இதுக்கு மேல இந்த ரீல்ஸை பார்க்கறதுக்கு எனக்கே எரிச்சமை கூடாது. ஸோ அதனால இதை எப்படியெல்லாம் பார்த்து ட்ரெண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த கருத்துக்கு வந்து நான் விரும்பலை. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி இதை ஃபுல்லாக பார்க்கறதுக்கெல்லாம் இருட்டு. அதாவதுங்க, என்னோட நண்பர் வந்து எப்படின்னா, நாங்கள் எல்லாம் செட்டாக போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் குற்றாலத்தை குளிக்க போன்னு கூப்பிட்டாங்க. நானும் போவோம் அப்படின்னு சொன்னேன். கையில காசு கம்மியா இருந்துச்சு. எப்படியே 10,000 சூடு காசு இல்லை, என்னோட விஷயம் பண்ணி வர போட அப்படின்ட்டுவேன். என்னடா குற்றாலத்து கையில காசு இல்ல, நீ வேணா அப்படி பண்றேன், நீ வர வேணா அப்படின்ட்டாங்க. கையில காசு இல்ல, வர முடியலடா, நான் அதுக்கு காசு கொடுக்கன்னு சொன்னதுக்கு இல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்தேன். காசு இல்லன்றக்காக குற்றாலத்தை வரம்டான்னு சொல்லிட்டல. தமிழ்நாடு முழுக்க வந்து கூமாப்பட்டி நான் பரவப்படுத்துறேன்டா. உனக்கு வாரண்டா, தென் மாவட்டத்திலே தென்னிந்தியாவிலேயே கூமாப்பட்டி மாதிரி உலகத்துல எங்குமே ஒரு முடிவு எடுத்தேன். 1 வருஷமா போராடுறேன், உழைச்சேன். இன்னைக்கு கூமாப்பட்டி உலகம். ஆக்சுவலா இதை ஒரு வருஷமா பண்ணி தான் நான் என் ஊரை ட்ரெண்ட் பண்ணேன். அதனால பண்ணேன்னா என் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிட்டான். ஸோ அதனால பண்ணேன். காசு அப்படி சம்பாதிக்க வேண்டியது காசை தான் நான் ஊரை பெருமைப்படுத்தி என்ன பண்ண போறேன். எனக்கு என்னமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு கூமாவட்டி போறதெல்லாம் ஜாலியா தான் இருக்கும். ஆனா இது வந்து ஒரு உருட்டு கதை மாதிரி எனக்கு தெரியுது. இந்த உருட்டு பெரிய. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கூமாவட்டியோட நம்ம பசங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்க நான் பார்க்கலாம். ஹலோ கைஸ், உண்மையாகவே கூமாப்பட்டி ரொம்ப ஒரு அழகான கிராமம் தாங்க. அது எவ்வளோ அழகுனா இப்போ சம் வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். நானும் உங்களை மாதிரி தான் நண்பர்கள். ஒரு ரீல் என்னால் ஃபுல்லாலாம் பார்க்க முடியாது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்து என்னால் ஃபுல்லாலாம் பார்க்க முடியாது. கூமாப்பட்டி ரொம்ப அழகாக தான் தெரியும். இப்படி எடிட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அழகாக தெரியும்.
ஸோ ஒன் டே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ கோயம்புத்தூர் சென்னையிலேருந்துலாம் போகிறத மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் நிறையா வந்து டூரிஸ்ட் பிளேஸ் சூப்பராக ஒன் டே ட்ரிப்புக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இங்கே போய் சுற்றினோம்னாலே போதும். இங்கிருந்து அங்கே போய் ஒன் டேலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்ன பொறுத்தளவுக்கு ஒரு வேஸ்ட்டாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை நான் கடைசியாக சொல்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூமாவத்தி கொஞ்சம் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் பல ரீல்ஸும் பல மீம்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கிறாங்களா இல்லை உதைக்கிறாங்களா இல்லை பாராட்டாங்களான்னு தெரியல. பட் அவர் போனப்போ கூட அது அவ்வளோ ட்ரெண்ட் ஆகலை. இந்த மீம்ஸ்காரனுங்க பண்ண வேலைனால தான் அது அவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு. சிலது காமெடியாக இருக்கும், ஒரு சிலது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். மட்டும் வீடியோ மட்டும் அடுத்து ஸ்கிப் பண்ணலாம் போகாத, இது காத்து வெயிட் பண்ணு. ஏங்க கூமாப்பட்டி வாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? கூமாப்பட்டி வாங்க, குழந்தை வேணுமா? நான் சொன்னேன் ஒரு ரீல் என்னால் ஃபுல்லாக பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை கிடையாது. வார்த்தையில அந்த மாதிரி திட்டிடுவேன். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி முண்டுக்கல் வேற போட்டு வச்சிருக்காங்க, தலையில தூக்கி போட்டேன்னா செத்து. குரங்கையே வச்சு கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு அழகான மலை கிராமம், அந்த ஊரோட பேரு ஒரு கூமாப்பட்டி. கலங்கி போனா நான் கபால மலையில இருந்து கவுண்டர்ல அந்த சூசைட் பாயிண்ட் கடவுள போய் அப்படியே நல்ல கிரியேட்டர் யோசிச்சு தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இதை பத்தி நான் பேசுறேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா போக போக மன உளைச்சலாக இருந்தது. எல்லாம் எங்க பார்த்தாலும் ஏங்க ஓங்க ஓத்தான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. போக போக பாத்தீங்கன்னா பியத்திங்கிற மாதிரி இருக்கு. இது சரியாவா? நான் ரொம்ப கெட்டவனா இருந்தேன், இப்பதான் நல்லவனா மாறி இருக்கேன். கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாதுன்னு இருக்கேன், சரிங்களா? இருக்கிற ட்ரெண்ட்ல இவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டு அடிக்கிறானுங்களா இல்ல இதை வச்சு ட்ரெண்டாக ட்ரை பண்றானுங்களான்னு எனக்கு தெரியல. பட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டை இவனுங்க யூஸ் பண்ணி ஸோ பல ட்ராக்குகளை பிடிச்சி இவனு ட்ரெண்டாகலாம் முயற்சி பண்றாங்க. 5G நெட் நண்பர்களே சொல்ல மாட்டேங்க. இந்த ரீல் தான் நண்பர்களே எனக்கு செட் ஆகுது. ஸோ உன்னையே வச்சு அடியடி நடிச்சா எவ்வளவு தான் ஒரு மனுஷன் போட்டு ஒரு கட்டத்துக்கு மேல போனா மண்டை சூடாக டென்ஷன் ஆக்குறாங்கடா அவனுங்க. என்னடா பண்றது, என்னடா அவருனா இருந்துட்டாரு. இவனுக்கு எல்லாம் இதையே போறாங்களா? அதுதான் எனக்கு வந்து ஒருத்த போட்டா பரவாயில்ல, அது ஒரு ட்ரெண்ட் அதே பிடிச்சிருவா. நீ எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கான் அவன் மட்டும். டூரிஸ்ட் பிளேஸ் போங்க, ஜாலியா இருங்க நண்பர்களே. ஆல்ரெடி நாங்கெல்லாம் ரொம்ப மன உளைச்சல். ட்ரிப்புக்கு வரோம் அப்படின்னாலே அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கலாம்னு தான் வரோம். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் கடைசியா பார்த்துருக்கீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. போர்டு வச்சிருக்காங்க, இன்னும் அர்த்தத்தில் போர்டு வச்சிருக்காங்க. யாரும் போக வேணாங்கிற போர்டு வச்சிருக்காங்க. டூரிஸ்ட் வந்து இதை பார்த்து கடுப்பாக்குறாங்க நண்பர்களே. நீங்க வந்து ஒரு ட்ரெண்டுக்காக பண்ணிட்டு போயிட்டீங்க நண்பா, இதனால் பாதிக்கப்படுறது யார்? நீயும் நானும் தாண்டா. நம்ம ஜோக்கர் மாதிரி இல்லாம இந்த இடத்த வந்து கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு ஒரு டைம் கிடச்சி நான் மட்டும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. மற்றபடி அதுக்குன்னு போய் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான். பணத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ மொத்தத்தில் ஊர் நல்லா இருக்கு, உனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு. என்ன கூப்பிடாத வச்சான் அதை பார்த்துக்க. இது முற்றிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் நண்பர்களால் உருவாக்கப்பட்ட பயிர். ஒரு ஊர் ட்ரெண்டானவனே கோயம்புத்தூர்லேருந்து அங்கே போய் சுத்தரிக்க, ஏன்டா இங்கேருந்து அங்கே கூப்பிட்டா நீ வர மாட்டேன், நான் இங்கேருந்து கூமாவட்டி நீ கூப்பிட்டா வரணுமா? அதனால உனக்கு பிடிச்சிருந்து உனக்கு என்னங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீ போய் என்ன கூப்பிடலாம். இது ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதனால யாரும் இவ்வளோ நேரம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனாலேயே நான் சொல்லி பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி டெய்லி கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். இன்னைக்கு பார்க்குறேன்னா நாளைக்கு பார்ப்பேன், நாளைக்கு பார்க்குறேன் நாளைக்கு பார்ப்பேன், நாளானைக்கு பார்க்குறேன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்ப்பேன். நான் வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு நண்பா. இந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறியோ அந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்க. வேறு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி, பாராட்டுக்கள். உங்களுக்காக வந்து ஒரு நான் கிஃப்ட் கொண்டு வந்துருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அதை நாளைக்கு காட்டுறேன்.